இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு, கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். த லார்ட் வில் bless யூ ஃப்ரம் ஜியோன். வசனம் சங்கீதம் 128:5. கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார், நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். பாருங்க, தேவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு எங்கேருந்து வருது தெரியுமா? சீயோன். சீயோன் என்பது தேவனுடைய சந்நிதி, அவருடைய பிரசன்ஸ் இல்லை, அவர் தேவனுடைய ராஜ்யம். அந்த இடத்துல இருந்து நமக்கு கிருபை, தயவு, இரக்கம், அனுக்கிரகம் எல்லாம் நம்மளுக்கு வெளிப்படுகிறது. பாங்க, ஒரு மனுஷன் மேலே தேவனுடைய தயவு, கிருபை இல்லை இரக்கம் இது வெளிப்பட்டுச்சுனாலே ஆசீர்வாதம் வந்துடும் பாருங்க. அந்த ஆசீர்வாதம் எப்படின்னா, எந்த மனுஷனாலேயும் எந்த பிசாசுனாலேயும் அதை தடை பண்ண முடியாது, அதை நிறுத்த முடியாது. அதுதான் அந்த ஆசீர்வாதம், தேவனுடைய ஆசீர்வாதம். அது எப்படின்னா, நம்ம ஜீவனுள்ள நாளெல்லாம் நம்ம அந்த பூமியில் வாழ்கிற வரைக்கும் அந்த ஆசீர்வாதம் நம்மளுக்கு தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. பாங்க, அந்த ஆசீர்வாதம் நமக்கு வரும் பொழுது நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய சமாதானம், நம்ம எல்லைகளெல்லாம் நம்ம சமாதானத்தை பார்ப்போம். நம்ம குடும்பங்களில் சமாதானம், சந்தோஷத்தை பார்ப்போம். நம்ம எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியிலையும் கர்த்தர் உடைய கிருபையை நம்ம பார்ப்போம், அனுக்கிரகத்தை பார்ப்போம், ஈவை பார்ப்போம், உதவிகளை பார்ப்போம், நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்ப்போம். பாங்க, நம்ம செய்கிறதெல்லாம் வாய்க்கும். ஹல்லேலூயா. பாங்க, நீண்ட நாள் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்க காரியம் சுலபமாய் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் இல்லை? குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியம் பெற்றுக்கொள்வீர்கள். இதெல்லாம் தேவனுடைய ஆசீர்வாதம் பாருங்கள். அதனால் இந்த வசனத்தை விசுவாசிங்க. சங்கீதம் 128:5. கர்த்தர் என்னை சீயோனிலிருந்து என்னை ஆசீர்வதிக்கிறார், என்னுடைய ஜீவனுள்ள நாளை எல்லாம் அந்த எருசலேமின் வாழ்வை நான் காண்பேன் என்று அறிக்கையிடுங்கள். இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு பாருங்க, ஒரே ஒரு காரியம் தான். என்னென்னா, அவரோட நம்ம தொடர்பில் இருக்கணும், ஒரு அன்பில் இருக்கணும், அன்பில் நிலைத்திருக்கணும். சங்கீதம் 128:1 பாருங்க, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அப்போ அவர் எதிர்பார்க்குற ஒரே காரியம் என்ன தெரியுமா? அவருடைய பிள்ளையாய் நம்ம இருக்கணும், அவருக்கு பயந்து அவருடைய வழியில் நடக்க நம்மளை விட்டு கொடுக்கணும். பாருங்க, எல்லாத்துக்குமே நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் இல்லையா? அவர் தான் நம்மை வழி நடத்துகிறார். அவர் சத்தத்தை கேட்கிறவர்களாக இருக்கணும். அநேக வழியில் அவரை நம்மளை போதித்து நம்ம மேல் கண்ணை வைத்து நம்மளுக்கு ஆலோசனை சொல்லி நம்மளுக்கு வழிகாட்டுகிற தேவனாய் அவர் இருக்கிறார் இல்லை? நம்ம அவருக்கு பயப்படும் போது அந்த வழிகள்லாம் அவர் நம்மோடு இருந்து நடக்கிறத நம்ம பார்க்க முடியும், காட்டுகிறத பார்க்க முடியும். நம்ம பாதையெல்லாம் செவ்வையாய் மாற்ற அவரால் முடியும். பாருங்க, எல்லாமே நமக்கு தெரியாது இந்த பூமியில். கர்த்தர் ஒருவரே நம்மை அறிந்து நம்மளை வழிநடத்த முடியும். இடத்துல கர்த்தருக்கு பயந்து அப்படின்னா, இது தேவனை மதித்து அவருக்கு முன்னுரிமை கொடுத்து வாழ்கிறது, எல்லா விஷயத்திலும் அவரை முன்னாடி வைத்து பார்க்கறது இல்லை? எல்லா காரியத்திலும் அவர் தான் என்னை நடத்துவார். காலை எழுந்திரிச்சேன்னா, அப்பா உமக்கு நன்றி ரச்சா, நான் உங்களுடைய பிள்ளையாக இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி, என்னை நீர் அபிஷேகத்திற்கு நன்றி, அன்று என்னை தெரிந்து கொண்டிருக்கிறீர் உமக்கு நன்றி. அவரை துதிக்கவும் அவரை போற்றவும் இல்லை நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவருக்கு பயந்து என்பது அவருடைய சித்தத்தை நம்ம தேடுறது இல்லை? நம்ம மேல் ஒரு திட்டம் வச்சுருக்கிறார், அதை தேடுறது. நம்ம தவறான வழிகளை விட்டு விளக்குறதுக்கு அவர் வல்லவராக இருக்கிறார். அப்போ நம்ம விட்டு கொடுக்கறது இல்லை? தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படுகிறது. அதனால்தான் வேதாகமம் சொல்லுகிறது, அப்படிப்பட்ட மனிதன் தான் உண்மையாக ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று பார்க்கிறோம். எதுவாக இருந்தாலும் தேவன்கிட்ட கேட்கும் பொழுது இல்லை, ஒரு அப்பா என்ற உரிமையில் அவர்கிட்ட நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ளுற இடத்துல தான் தேவன் நம்மளை வைத்திருக்கிறார். இரவும் பகலும் அவருடைய வார்த்தையை தியானித்து இல்லை, அதில் நடக்கிறதுக்கு தன்னை விட்டு கொடுக்கறது இல்லை? அவர் வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதை நம்ம இருதயத்தில் வைத்து வாயில் பேசி இல்லை, அதை சொல்லிக்கொண்டே இருக்கணும். பாருங்க, அந்த வார்த்தையில் தான் நம்ம நடக்க முடியும். இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த பூமியில் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவருக்கு பயந்து அவருடைய வழிகளை நடக்கும் பொழுது நம்ம எதிர்பார்க்கிறதுக்கும் இல்லை, அதுக்கு மேலாக செய்கிற அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக இருந்து நம்மளை வழி நடத்துவார். சங்கீதம் 128:4. கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் நிவ்விதமாய் ஆஸ்வதிக்கப்படுவான். எப்படின்னா, அவன் சீயோனிலிருந்து அவன் ஆஸ்வதிக்கப்பட்டவனாக இருப்பான், அவனுடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் அந்த எருசலேமின் வாழ்வை காண்பான். ஹல்லேலூயா. உங்கள் தேவைகள், உங்களுடைய பிரச்சனைகள், உங்கள் சரீர பலவீனங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, கர்த்தருடைய வாக்குத்தத்தம் தான் உங்களுக்கு மருந்தாக இருக்கிறது. அதை எடுத்துக்கொண்டு சுதந்திரித்து கொள்ளுங்கள். ஆண்டவரே, இது எனக்கு கொடுத்துருக்குறீங்கப்பா, ஆண்டவரே இது எனக்குரிய வார்த்தை, ஆண்டவரே அப்பா இது நிறைவேறதுக்கு ஆண்டவரே அப்பா உங்களுடைய வார்த்தையை நான் கீழ்ப்படைய போகிறேன், ஆண்டவரே என் வாழ்க்கையில் இதை நிறைவேறதை நான் பார்க்க போகிறேன் ஆண்டவரே அப்பா அப்படின்னு சொல்லி விட்டு கொடுங்க. அதனால் இதை குறித்து கவலைப்படாதபடி கர்த்தருடைய வார்த்தை மேல் அங்கே வைங்க. அவர் வழியில் நடக்க அவங்கள விட்டு கொடுங்க. இந்த ஆசீர்வாதம்லாம் உங்களை பின்தொடரும். உங்களை மட்டும் இல்லை, உங்கள் சந்ததியையும் பின்தொடரும்.
அதை நம்ம பார்ப்போம். ஜெபிக்கலாம். பரலோக தகப்பனே, இந்த காலை வேளையில் எங்களோடு நீர் இடைப்பட்டதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே, ஒரு வேளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவரே, யாராக இருந்தாலும் சரியப்பா, உங்களோட தேவைகள் சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே. இந்த ஆசீர்வாதம் பெற வேண்டும் என்று ஆண்டவரே எல்லாருக்கும் அந்த வாஞ்சைகள் இருக்கும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த அற்புதமான இந்த ஆசீர்வாதத்தினால் இந்த காலை வேளையில் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. அப்பா, எங்களை சீயோனிலிருந்து எங்களை நீ ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா. எங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் இந்த எருசலேமின் வாழ்வை நாங்கள் பார்ப்போம் என்று நாங்கள் பிரகடனம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. எல்லாத்துக்கும் மேலாக உங்களுடைய பிரசன்னத்தையும் உங்களுடைய வழிகளை தேடுகிறவர்களாய் ஆண்டவரே எங்களை விட்டு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் அப்படியாக எங்களை வழிநடத்துவீராக என்று இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.